தினையாய கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த வைரஸ் பிரதானமாக அசுத்தமான கைகள், உணவு அல்லது நீர் ஆகியவற்றின் மூலமும், சுவாச துளிகள் மற்றும் வைரஸ் படிந்துள்ள மேற்பரப்புகளை தொடுவதன் மூலமும் பரவக்கூடியது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தெனியாய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலி, வாந்தி, வெளிச்சத்தை பார்க்க இயலாமை மற்றும் சத்தங்களை கேட்கும் போது ஏற்படும் அசௌகரியம், கழுத்து விரைப்பு ஆகிய அறிகுறிகள் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோயை கட்டுப்படுத்த கை சுகாதாரம் மிக முக்கியமான காரணியாக காணப்படுகிறது. இந்த வைரஸ் பரவலை தடுக்க சவர்க்காரம் விட்டு முறையாக கைகளை கழுவுவது பலனை தரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் துண்டுகள், உணவு பாத்திரங்கள் மற்றும் ஏனைய தனிப்பட்ட பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை உடனடியாக தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நோய் அறிகுறிகள் தென்படும் பிள்ளைகளை பாடசாலைக்கோ அல்லது ஏனைய பொது இடங்களுக்கோ அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அவர்களுக்கு இப்படியான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் குணமடைந்த பின்னரும் கூட பல வாரங்களுக்கு அவர்களின் சுவாச சுரப்புகள் மற்றும் மலம் வழியாக வைரஸை வெளியேற்றக்கூடும் என்பதால் நீண்ட காலத்திற்கு சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நோய் பற்றிய தகவலை உடனடியாக உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அவர்களிடையும் இந்த தகவல் போய் சேரட்டும்.